ஸோ NCERT சிலபஸ் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ற ஒரு சம்மை பார்க்க போகிறோம். இதில் ஃபைண்ட் அப்படின்னு போட்டு the HCF of 96 and 404 find the prime factorization method, hence find the LCM அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ find the HCF of 96 and 404ல் by the prime factorization methodல hence find the LCM கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 96 and 404 இங்கே ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன 96 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 96 எப்படி பிரிக்கலாம், 2 power of 5 into 3 அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? 2 power of 5 அதாவது 2 வந்து 5 times 2 into 2 into 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி 5 times மல்டிப்ளை பண்ணி 3யோட பண்ணால் 96 வரும். அதுமாதிரி 404 எப்படி பிரிக்கிறேன், 2 power square into 101 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேயா? இப்போ 2 power 2னா 4 101 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 404 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அது மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். இந்த HCF ஆஃப் த 2 integers. இப்போ HCF கண்டுபிடிக்கிறேன். ஸோ HCF கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது ரெண்டுத்துக்குமே HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு நம்பர்ஸ்லேயுமே வந்து எது ரொம்ப சின்ன நம்பரோ அதுதான் வந்து HCF. இப்போ 2 power square வந்து சின்ன நம்பரா, 2 power 5 வந்து பெரிய நம்பர், இது வந்து சின்ன நம்பர். இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர், 2 power square தான் சின்ன நம்பர். ஸோ அந்த 2 power square இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு HCF பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இந்த HCF ஆஃப் 96க்கும் 404க்கும் என்ன ஆன்சர்னால் 4 வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LCM ஆஃப் 96 4,4 அப்படின்றத ப்ராக்கெட்டில் எழுதிட்டு அதாவது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஃபைண்ட் LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டேன். LCM ஆஃப் 96, 404 அப்படின்னு போட்டுட்டு 96 into 404 அப்படின்ற இந்த வேல்யூவை எழுதிட்டு கீழே HCF ஆஃப் 96, 404 அப்படின்னு எழுதிட்டேன். இதுதான் ஃபார்முலாஸ். தெரியாத எழுதிக்கிட்டு நமக்கு கொடுத்த வேல்யூ எழுதிக்கிட்டு ரொம்ப லாங்கஸ்ட் வேல்யூவை எழுதிட்டு இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா 96 into 404 அப்படியே போட்டு